தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுத வந்து ஒரு சிலர் தேர்வு எழுத ஆரம்பிச்சு ஹால்குள்ளேயே போயிட்டாங்க. ஹால்குள்ள போயிட்டு தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது இன்னும் 10 நிமிஷம் தான் தேர்வு இருக்கு, எழுதி முடிக்க 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா அப்ப வந்து சொல்றாங்க நீ எழுதின மொத்த தேர்வு வந்து ரத்தாகிறது, தேர்வு அடுத்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்க பின்னர் அறிவிப்போம் தேதி அப்படின்றாங்க. அரசாங்கம் முற்றிலுமாக கையாள அரசாங்கம்ன்றது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலியமாக நமக்கு தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை சார், ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த சைடில் இது நடந்துகிட்டு இருக்கு, மாறாக அந்த சைடில் உட்காந்து கனிமொழி அவர்கள் பேசுறாங்க. என்ன எங்க அண்ணனை வந்து எஃகு மனிதர், தமிழ்நாட்டினுடைய எஃகு மனிதர் அப்படின்னு அழைக்கிறாங்க, எல்லாரும் மக்கள் எல்லாரும் அழைக்கிறாங்க. சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு யூடியூபர், லெஃப்ட் பாண்டின்ற ஒரு யூடியூபர், 2 யூடியூபருக்கு நடக்கக்கூடிய ஒரு போர், அவ்வளோதான் சார். இதுக்கு மேலே அதில் ஒன்றும் யோசிக்கணும் சொல்லுங்கள். நீங்கள் லெஃப்ட் பாண்டி அபவுட் சத்யன் ராமசாமின்னு போடுங்க வரும். என்னையவே அந்த ஆள் போட்டு அந்த பேச்சு பேசியிருக்கான். அவனுக்குலாம் அறிவே கிடையாதுன்றதை தாண்டி வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். உதயநிதியை வந்து நான் பாராட்டவா, இப்படியான ஒரு கடலை என் வாழ்க்கையில என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. உதயநிதியை பாராட்டவா இல்ல அடுத்த முதல்வரும் எங்க அண்ணன் தான் சொல்லவா அப்படின்ற மாதிரி அங்க அவங்க புலாங்கிதான் நடந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்து பசங்க ரோட்ல உட்காந்துருக்காங்க. ஒருமையில என் ஏரியா வந்துட்டு போயிருயா உயிர் அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தை. நீங்க ஒரு இதுக்காக நீங்க உங்க ராம் ஸ்பெக்ட்ரம் லெஃப்ட் பாண்டிய போட்டு ராம்னு போட்டாலும் ஏதாவது பேசியிருப்பான். அவன் பேசாத ஆளே கிடையாது. அவன் ஒரு கேவலமா இருக்க எதுல, அதாவது இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கான், அதுலதான் சார் ஹைலைட் ஆன எல்லாம் உண்மை சார். நான் அது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலே நீங்க யோசிச்சு பாருங்க, எதுல ஹைலைட் ஆவீங்க அவங்க எல்லாம் பார்த்தா 3 தடவை சீமான் வந்து சாட்டை திருமணம் கட்சி விட்டு வெளில எடுத்தா. அப்பதான் சாட்டை திருமணம் யாருன்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சோம். உண்மைதான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி இருக்கிற பேசலாம். வணக்கம். வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2A தேர்வுகள் கடைசி நேரத்தில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தேர்வு எழுத வந்த மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு தேர்வு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டை வைக்கும்போது உடனே முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்தது என்னன்ற மாதிரியான அந்த குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இது என்ன சரியா? அந்த மாணவர்களுடைய தேர்வு எழுத வந்தவர்களுடைய பார்வையில பார்க்க போனா இது மிகப்பெரிய பேரிழப்பே. இது வந்து எந்த வகையிலும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது சார். அவங்க அதாவது எப்படின்னா, பொதுவாகவே டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிஎம்கேவுடைய ஆட்சியில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொன்னால் 1960 ஒரு ஊழல் நடந்தது, அது நீங்கள் யாரும் கேட்டீங்களா அப்படிம்பாங்க. டிஎம்கே ஆட்சியில் கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா, போன ஆட்சியில் ஒரு 2 பேர் கற்பழிச்சாங்களே, அதை நீங்கள் ஏன் கேட்கல அப்படிம்பாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு யார் ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளருடைய கையாளத்தனத்தை வந்து மறைப்பதற்காக அவங்க 100 வருடத்திற்கு முன்னாடி கூட உள்ள வரலாறு பேசுவாங்க. அவங்க பெரியார் அளவுக்கு, அதாவது பெரியார் இதை செஞ்சாருப்பாங்க. இன்னைக்கு என்ன சொன்னோம், இன்னைக்கு இதை செஞ்சீங்களா அப்படின்னா பெரியார் தான் இதை கொண்டு வந்தாரு, பெரியார் இல்லைன்னா நீங்களாம் இன்னைக்கு படிச்சிருக்கவே மாட்டீங்கம்பாங்க. இது வந்து டிஎம்கேவுடைய ஒரு வாடிக்கை வழக்கம். அதுல இருந்து நம்ம விடுபடவே முடியாது. டிஎம்கேவை அனுப்பாம இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஸ்கஷனுக்குள்ள நம்ம எப்போ இருந்துகிட்டே தான் இருப்போம் சார். சார், தமிழ்நாட்டினுடைய தேர்வாணையத்தின் டிஎன்பிஎஸ்சியினுடைய வரலாற்றிலேயே ஒரு தேர்வு நடக்கும் நாள் என்று ஒரு தேர்வு தள்ளி போனதா இது வரைக்கும், அதாவது சரித்திர பதிவேட்டில் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தில் குறிப்பாக இந்த வருடம், அதுவும் குறிப்பாக எலெக்ஷன் வர டைமும் கூட எவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது தேர்தல் வருஷம் தான் இருந்தாலுமே வந்து இது எவ்வளவு முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் எவ்வளவு மெத்தன போக்கு காட்டுறாங்கன்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுத வந்து ஒரு சில பேர் தேர்வு எழுத ஆரம்பிச்சு ஹால்குள்ளேயே போயிட்டாங்க. ஹால்குள்ள போயிட்டு தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது இன்னும் 10 நிமிஷம் தான் தேர்வு இருக்கு, எழுதி முடிக்க 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா அப்ப வந்து சொல்றாங்க நீ எழுதின மொத்த தேர்வு வந்து ரத்தாகிறது, தேர்வு அடுத்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்க பின்னர் அறிவிப்போம் தேதி அப்படின்றாங்க. அட்டன் பண்ணி சார், ஒரு பொண்ணு வெளியில பிரியதர்ஷின்னு சொல்லி திருச்சி மாவட்டத்துல ஒரு பொண்ணு வந்து வெளியில வந்து பேசுறாங்க. 200 கேள்வி 150 கேள்வி நான் வந்து எழுதி முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் வந்து தேர்வு ரத்துன்றாங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு, அதாவது இஸ் எ டிசேபிள் பர்சன், அவருக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் வந்து அவரு பணம் கொடுத்து, ஆட்டோவில் பணம் கொடுத்து கிட்டத்தட்ட 1200 ரூபா வரைக்கும் கொடுத்து வந்திருக்கிறாரு. நீ வாஸ் ரைட்டிங். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலி இம்பேர்டு. அவர் எழுதி முடிச்சிருக்காரு. எழுதி முடிச்சு அவர் என்ன சொல்றாருன்னா, நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு கிடைச்சிரும்னு நான் நினைச்சேன், அது எனக்கு கோட்டா இருக்கு, கோட்டால நான் கிடைச்சிரும்னு நினைச்சேன், இது இப்படி தெரியாம போயிடுச்சு, 20 நிமிஷம் தான் தேர்வு முடியறதுக்கு இருந்தது, எனக்கு அப்பதான் நியூஸ் வருது அப்படின்றாரு அவரு. அப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர், ஒரு பொண்ணு வெளியில வந்து பேசுது, 2 நாளைக்கு மேலதான் என் கல்யாணம்,
கல்யாணத்தை கூட நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த ப்ரிப்பரேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணேன். என்னுடைய ஹஸ்பண்ட் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ். அந்த கடைசி 20-25 நாளில் வந்து எனக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் என் குடும்பம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். இன்னைக்கு பரீட்சை வந்து எழுதி முடிக்கும் போது கிடையாதுன்றாங்க அப்படின்றாங்க. இது எப்படி, இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏனைய மாவட்டங்கள் நடக்குது. ஏன் அங்கெல்லாம் இவ்வளவு தூரம் பரீட்சை எழுத விட்டாங்க அப்படின்னா சென்னையில சார், குறிப்பா சென்னையில ஒரு 7 சென்டர்ல நடந்த குளறுபடி சார். சென்னையில ஒரு 7 சென்டர்ல கம்ப்ளீட்டா அந்த தேர்வு ரத்தாது. என்னன்னா டிஜி வைஷ்ணவா காலேஜ்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா டிஜி வைஷ்ணவா காலேஜ் என்னன்னா ரெடி ஆகுது, வெள்ளிக்கிழமைல இருந்து ரெடி ஆகுறாங்க. நேற்று ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம், வெள்ளிக்கிழமைல இருந்து ரெடி ஆகுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 கிளாஸ் ரூம்ஸ் ரெடி பண்ணி ஒரு 300 பேரை உட்கார்றதுக்கு இடம் போட்டு அந்த 300 பேரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் போட்டு யூஸ்வலாக ஒட்டுவாங்கல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் போட்டு அதுக்கப்புறம் சார்ட்டெல்லாம் வந்து அவங்க டிஸ்பிளே போர்ட்லேயும் ஒட்டிட்டு அதே நேரத்தில் எவ்வளோ பேர் ஸ்டாஃப்ஸ் அலோகேட் பண்ணணும், அதாவது கண்ட்ரோலர்ஸ் இருப்பாங்களே, ரூம் கண்ட்ரோலர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரா கண்ட்ரோலிங் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் அலாட் பண்ணி ரெடியாக உட்காந்துருக்குறாங்க. பார்த்தா 300 பேருக்கு 3 மடங்கு 1000 பேர் வரைக்கும் வந்து நிற்கிறாங்க பசங்க. எப்போ வைஷ்ணவா சென்டர்ல மட்டும், டிஜி வைஷ்ணவா காலேஜில் மட்டும் சார், டிஜி வைஷ்ணவா காலேஜில் மட்டும் 300 பேருக்கு ரெடி பண்ணி இருக்கும் பொழுது 1000 பேர் வந்து நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா செக்யூரிட்டி எல்லாம் திணறான். என்னடா இது இவ்வளவு பேர் ஏன் வர்றாங்க அப்படின்ற உடனே ஆர்கனைஸ்டு எவ்வளவு பேர் எழுத போறாங்கன்னு தெரியும், இவ்வளவுதான் வரணும்னு தெரியும், மத்தவங்க உள்ளே போக முடியாது. ஆமா, செக்யூரிட்டிக்காக திணறான். அவனுக்கு கம்ப்ளீட் டீடைல் தெரியாது. 300 அவனுக்கு நல்லா தெரியும். அவன் சரி எல்லாரும் நில்லுங்க சார்னு இருங்க சார் நான் சொல்றோன்றான். அவன் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட் எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்கறான். இவங்க கொடுக்குற ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவுமே அந்த லிஸ்ட்ல இல்ல, இவங்க கொடுக்குற போட்டோ எதுவுமே அந்த லிஸ்ட்ல இல்ல, நேம்ஸ் எதுவுமே அந்த லிஸ்ட்ல இல்ல. நீங்களா எதுக்கு இங்க நிக்கிறீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் புரியல. அந்த இன்ஃபர்மேஷன் போது எல்லாரும் இப்போ ஸ்டாஃபா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வருவாங்க. அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஆரம்பத்தில் பசங்க வந்து ஒரு பதட்டத்தில் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடி போய் நிற்பாங்க. அங்கே போய் நம்ம செட்டில் ஆகும் பார்ப்போம், இடத்துல போய் செட்டில் ஆவாங்க. ஒரு வாரத்தில் போய் உட்காந்து பசங்க அப்போ இருந்தே இருக்கிற ஸ்டாஃபுங்க ஒருத்தராக உள்ள வர ஆரம்பிச்சோன்னு இது என்னது கம்ப்ளீட்டாக குழப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸாம் டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சார், எக்ஸாம் டைமுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அஃபிஷியல், அந்த சென்டருக்கு வந்த அஃபிஷியல் வந்து அவர் வெளியில் வந்து, சார் நீங்களும் இங்கே நிற்கிறீங்க, நீங்களும் நந்தனம்ல போகணும், நந்தனம் பச்சை பாஸில் போகணும் அப்படின்றாங்க. நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல போகணும், இங்கே பச்சை பாஸ் போகணும் அப்படின்றாங்க. இன்னொரு சில பேர் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் இதுக்கு இருக்கும், இந்த பெயிண்டிங்லாம் இருக்கும் காலேஜ் ஒன்று சென்ட்ரலுக்கு ஏத்தாலே இருக்கும், அங்கெல்லாம் போகணுன்றாங்க. என்ன சார் சொல்றீங்க, இப்போ இனிமேல் எப்படி சார் நாங்கள் போக முடியும், இல்லை நீங்க தப்பா வந்துட்டீங்க நீங்க போங்க அப்படின்னு சொல்லி பசங்க மேல அவங்க மேல பழைய தூக்கி போடுறாங்க. அது பசங்க தப்பா வந்துட்டா. ஆனா பசங்க எல்லாரும் காட்டுறாங்க, பாருங்க டிஜி வைஷ்ணவா காலேஜ் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே தான் இருக்குன்னு காட்டுறாங்க. ஒண்ணுமே புரியல, இது எப்படி இங்க இருக்கு என்ன ஏது அப்படிங்கும். இல்ல இங்கதான் நாங்க இப்போ இருப்போம், இங்கதான் எங்களை எக்ஸாம் எழுத விடுங்கன்னு பசங்க டிமாண்ட். அவங்க நீங்க சொன்னீங்க இங்கதான் இருந்து கிளம்பி போனாலே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிரும். ஆமா, நீங்க தப்பு உங்க மேலதான் அப்படின்னு பசங்க என்ன பண்றாங்க, அப்படியே அங்க அந்த ரோட்ல டிஜி வைஷ்ணவா காலேஜ் ரோடு, அந்த சென்ட்ரல் டு கோயம்பேடு ரோடு கனெக்ட் ஆகும் இல்லையா, அந்த ரோஹிணி தேட்டர் அந்த ரோட்ல அப்படியே உட்காந்துட்டாங்க அப்படின்னா அவன் டக்குனு சும்மா இருப்பானா, அவன் ஃப்ரெண்ட்ஸ் பைக்ல ஒருத்தன் கொண்டு வந்து விட வருவான். அப்படியே அப்பா அம்மான்னு இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து உட்கார ஆரம்பிச்சு 1000 2000 3000 ஆயிடுச்சு. 3000 இதெல்லாம் அது கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட வேற இடங்கள்ல ஆளுங்க வரணும்னு உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன ரிப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, இல்லையே லிஸ்ட்ல இருக்க யாரும் வரலையே, இன்னும் யாரும் வரலையே அப்படின்னு அவங்க உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாமே பார்த்து அங்கே ஒரு சில பேர், அதாவது இப்போ பச்சை பாஸ்லயும் சரி, இங்க நம்ம அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ்ல சென்ட்ரல் ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் சரி, அவங்க எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சாச்சு. இவங்கெல்லாம் யாரும் வரணும், இவங்களுக்கு ஆப்சென்ட் மார்க் பண்ணி டிஏவில மட்டும்தான் இந்த பிரச்சனை, மற்ற இதுல எல்லாமே வந்து எழுத ஆரம்பிச்சாச்சு. அவங்களாம் எழுத ஆரம்பிச்சாங்க, வராதவங்களுக்கு ஆப்சென்ஸ் மார்க் பண்ணிட்டாங்க. மார்க் பண்ணிட்டு இப்படி உட்காந்து நடந்துகிட்டு இருக்கு, இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் சார் எக்ஸாம் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1000 பணியிடங்கள். மெயின்ஸ் வந்து சும்மா ரேண்டமா நீங்க எல்லாம் எழுத முடியாது. இஃப் யூ கிளியர் தி பிரிலிம்ஸ் தான் நீங்க மெயின்ஸ்க்கு வர முடியாது. இட் இஸ் நோன் திங். ஸோ 1000 தான் உங்களுக்கு வந்து இது வேகன்சி. அந்த 1000க்கு 9000 பேரை செலக்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க எழுதிட்டு இருக்காங்க. அந்த 9000 பேர் எழுதிட்டு இருக்காங்க. 3/4 மணி நேரம் கழிச்சு அறிவிப்பு வருது, நீங்க 9000 பேரும் தேர்வு எழுதிட்டாலும் சரி எழுதலனாலும் சரி இன்னைக்கு தேர்வு ரத்து அப்படின்னு 3/4 மணி நேரம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த 3/4 மணி நேரம் வந்த இன்ஃபர்மேஷன், நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு கெசட்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் சார், இல்ல அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு பப்ளிக் அப்பியர் ஆகி ஒரு நீங்க மீடியா இன்ட்ராக்ஷன் நீங்க சொல்லுவீங்க. அது எவ்வளவு தூரம் சார் ஒரு திருநெல்வேலியில, ஒரு மதுரையில, ஒரு காரைக்குடியில இந்த இன்ஃபர்மேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஈஸியா அந்த உடனே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும். நீங்க சொல்லுங்க சார், நீங்க ஒரு மீடியாவில் இருக்கீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் லைவ்ல போயிட்டு போது டக்குன்னு நம்ம பாக்குறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகும். ஒரு சில நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது லைவ் எது வந்ததுன்னா ஓகே ஒரு செகண்ட் நோட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம பைக்ல டிராவல் ஆகிட்டு டக்குன்னு இறங்கி பார்ப்போம், ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். அப்படி அவங்களுக்குலாம் போறதுக்குள்ள ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சுலாம் இன்ஃபர்மேஷன் போயிருக்கு சார். இதுல இன்னும் ஃபர்ஸ்ட் கேஸ் ஆனா பேப்பர் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு நீ எழுதுறது செல்லாதுன்னு தெரிஞ்சிருக்கு ஒரு சில மாணவர்களுக்கு. எவ்வளவு ஒஸ்டா இருக்கு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் உண்மையிலே சொல்றாங்க, நான் நல்லா எழுதியிருந்தேன்,
இன்னைக்கு ஈஸியா இருந்த பேப்பர் எனக்கு கண்டிப்பா த்ரூவாக நினைச்சேன், பார்த்தா இப்படி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. இது எவ்வளவு தெரிய ஒரு மடத்தனமான ஒரு விஷயம். அதாவது மாத்தி போட்டு இவங்க பண்ண ஒரு எவ்வளவு கேர்லெஸ்னஸ் சார். சார் எவ்வளவு பேர் வர்றாங்கன்றது நீ முன்னாடியே அது பண்ணணுமே, அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணுமே. நீங்க சார் நீங்க டபுள் செக் வேலிடேஷன் என்ன சார்? டபுள் செக் வேலிடேஷன் என்ன? இப்ப நாளைக்கு எக்ஸாம் நடக்க போது இன்னைக்கு சாயங்காலம் எடுத்து நீங்க பாத்துருந்தீங்கன்னா பசங்க நீங்க ரெடி பண்ணிருக்கலாமே. பசங்க அப்பவும் பிரச்சனை பண்ணுவாங்க, இல்ல நீங்க அட்லீஸ்ட் வந்து கடைசி நேரத்துல மாத்துனீங்கன்னா ஆமா ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு சனிக்கிழமை நீங்க ஒரு தடவை ஒரு டபுள் செக் பண்ணி நீங்க இந்த மாதிரி என்னன்னா தப்பா 700 பேர் மாத்தி எங்கடா போட்டிருக்கோம், வேற தமிழ்நாட்டுல சென்னையில வேற இடங்கள்ல இருக்கிறது பூரா டிஜிஎஸ் போயிருக்கு போல இருக்கு, டெக்னிக்கல் ஃபால்ட், அதனால வந்து நாங்க தள்ளி வைக்கிறோம். என்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டை சரி செய்யறதுக்கு தான் நீங்க இருக்கிறீங்க. டெக்னிக்கல் ஃபால்ட் வராம இருக்குன்னு பாத்துக்கிறது தான் நீங்க இருக்கிறீங்க. ஒரு அரசு இயந்திரம், நீங்க அரசாங்கம் சரி ஓகே கம்ப்யூட்டர் டெக்னிக்கல் ஃபால்ட் எல்லா இடத்துலையும் நடக்குது, நடக்காம இல்ல. அதனால வந்து எவ்வளவு பெரிய பின்விளைவு வருதுன்னு யோசிக்க வேண்டாம். நீங்க எவ்வளவு சாதாரண விஷயம் அது. என்ன சும்மா இன்னைக்கு இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க இந்த எப்போ போனாலும் வருவாய்த்துறையில வெளில அனுப்புவீங்க, அந்த மாதிரி விளையாட்டா இது. அப்படிலாம் இந்த சேவை இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் வெளில அனுப்புவீங்க, அந்த வேலையாது. இது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு எக்ஸாம், அவங்களுடைய வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. இதுல எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு, எவ்வளவு பெரிய ட்ரீம் லட்சியம். இப்ப நாளைக்கு நீங்க ஓகே ஒரு 10 நாள் கழிச்சு எக்ஸாம் வைக்கிறீங்க, அப்ப டஃபா இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஈஸியா எழுதலாம்னு எனக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு நாளே இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கும். என்னுடைய வாழ்க்கையை செட்டில்டு சார். இது சார் நீ ஒரு 10வது 12வது எக்ஸாமே அவன் அது எவ்வளவு டஃபா இருக்கு, அது எவ்வளவு கம்ஃபர்டபுளா அந்த எக்ஸாம் எழுதுறான்றதை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையே மாறும் தெரியுமா? 10th 12th உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்கு. அப்போ நீ எக்ஸாம் எதுக்கு எழுதுறாம வேலைக்காக தான் எழுதுறானே, அவன் நல்லா எழுதிருக்கான்றான், அவனை எழுதுவிடாம பண்ணி இல்ல நீ எழுதுறப்புறம் ஜெல்லாது முதலே கோட்டப்புறம் அழிச்சிட்டு முதல்ல எழுதுறா அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுதான் சார். இது இந்த அரசாங்கம் வந்து அதாவது என்ன சீரியஸ்னஸ்னே தெரியாம பேசிட்டு இருக்காரு. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து எடப்பாடியார் அரசாங்கத்தை குறை சொல்றாங்க. அவர் இப்படியே கேட்கிறானா, அவனுக்கு ஒரு பரீட்சை எழுத வக்கு இருக்கான, ஒரு பரீட்சை எழுத வைக்க ஒரு தேர்வு நடத்த வக்கு இருக்கா, அவனுக்கு அப்படி வக்கு இருக்கான்னு கேட்கிறாரு எடப்பாடியார் அவர்கள். அவர் இவ்வளவு தூரம் கொந்தளிச்சு நான் பார்த்ததே இல்லை சார். அவர் நான் பார்த்துட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 2014 ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 10 days அவர் ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு மோசமான இன்னைக்கு இறங்கி அடிச்ச மாதிரி அடிச்சது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும்ல, ஏன்னா கஷ்டப்பட்டு ஒருத்தன் ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகி உள்ள வந்து மெயின்ஸுக்கு வரனாலே அவன் இஸ் டன் சம்திங் குட். அவனுக்கு கேப்பபிலிட்டி இருக்கிறதுனால, அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறனால உள்ள வரான். அவனை நீ பாட்டு இப்படி அலக்கழிச்சு இன்னைக்கு கிடையாது நாளைக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதிகப்படியா திமுக பண்றதை பண்ணிருக்காங்க சார். அந்த சண்முக சுந்தரம்ன்ற அந்த கண்ட்ரோலர் இருக்காருல்ல, டிஎன்பிசி கண்ட்ரோலர், அவர் தான் வந்து அறிவிக்கிறார் என்னன்னா அவரை தள்ளி வச்சுட்டாங்க. அதாவது எக்ஸாம் தள்ளி வைக்கப்படும், நாங்கள் தேதி பின்னர் வைக்கப்படும் அவர் சொல்றாரு. அவரை தள்ளி வச்சுட்டாங்க. அவரை தள்ளி வச்சு வித்யாவை யாரோ ஒருத்தர் புதுசா போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் திமுக ஆண்டாண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா பிரச்சனை எவன் பண்ணானோ அவனை சஸ்பெண்ட் பண்றது, அவனை டிஸ்மிஸ் கூட பண்ணாது, அவனை சஸ்பெண்ட் அப்படிலாம் தண்ணியில காட்டுக்கு மாத்தணும். அப்படிலாம் வேற இடையில கூட இந்த உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த பல்லாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் பொங்கல் கொண்டாடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா காவலர்களையும் கூண்டோட மாத்தினாங்க. அது ஒரு பெரிய தவறே கிடையாது. அப்படியே அது தவறுனாலும் அதுக்கு என்ன கூண்டோட மாத்திட்டாங்கன்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் ரூம்ல போட்டாச்சு, அவ்வளவுதான். மாற்றம் என்னன்னா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனையை கையாள தகுதி இல்லாத, கையாள எப்படின்னே தெரியாத, மாறாக அந்த பிரச்சனையை எவன் உண்டு பண்ணணும் அவனை தூக்கி ஏதாவது பண்ணிட்டோம்னா முடிஞ்சுது. இப்படிதான் அந்த அஜித்குமாரை கொண்டாங்க. அந்த அஜித்குமாரை கொண்டதுல அந்த இடையில 2 நாள் 3 நாளைக்கு போலதான் தீர்ப்பு வந்து, தீர்ப்புல ஒருத்தருக்கும் பரவல் கொடுக்காதீங்க, கொன்ன எல்லா போலீஸ்காரும் உள்ளே இருக்கட்டும். இது கம்ப்ளீட்லி இது வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு அநியாயமா கொண்டுட்டாங்க. புகாரே பொய்யான போறதுக்கு அநியாயமா ஒருத்தர் கொண்டுட்டாங்க. அது அடிச்சு என்ன சொல்றது மிளகாப்பொடி கொடுத்து மிளகாப்பொடி தண்ணீரை கலந்து குடிக்க வச்சிருக்காங்க சார். இதெல்லாம் பண்ணி அதனால அந்த போலீஸ்காரனை உடனே கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்துருச்சு. ஜட்மெண்ட் வந்து இனிமே அவனுக்கு கம்ப்ளீட்டா உள்ளன்றது ஆயிடுச்சு. அதனால இந்த அரசாங்கம் முற்றிலுமாக அரசாங்கம்ன்றது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மூலியமாவும் நமக்கு தெரிய வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை சார், ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த சைட்ல இது நடந்துகிட்டு இருக்கு. மாறாக அந்த சைட்ல உட்காந்து கனிமொழி அவர்கள் பேசுறாங்க, எங்க அண்ணனை வந்து எஃகு மனிதர், தமிழ்நாட்டினுடைய எஃகு மனிதர் அப்படின்னு அழைக்கிறாங்க. எல்லாரும் மக்கள் எல்லாரும் அழைக்கிறாங்க. உதயநிதியை வந்து நான் பாராட்டவா, இப்படியான ஒரு கடலை என் வாழ்க்கையில என்னுடைய அரசியல் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. உதயநிதியை பாராட்டவா இல்ல அடுத்த முதல்வரும் எங்க அண்ணன் தான் சொல்லவா அப்படின்ற மாதிரி அங்க அவங்க புலாங்கிதம் நடந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு பசங்க ரோட்ல உட்காந்துருக்கானுங்க, தேர்வர்கள் ரோட்ல உட்காந்துருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அமலம். தயவு செஞ்சு திமுக ஆட்சி எவ்வளவு சீக்கிரம் அப்புறப்படுத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் அப்புறப்படுத்தினா தமிழக மக்களுக்கு மோட்சம், வேற எதுவுமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியினுடைய மோதல் அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா அப்படின்னா லெப்ட் பாண்டி மாவட்ட செயலர், தாவேக்காவுடைய மாவட்ட செயலர், என் ஏரியாக்குள்ள வாப்பா ஏன் வந்துருவியா அப்படின்ற மாதிரி சவால் விட்டது, உயிரோட போயிருவியான்ற மாதிரிலாம் விட்டது. அதே இடத்துல போய் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசிய பேச்சு, அவர் பேசும்போதே 4 கார்கள்ல வந்துட்டு 3
கார்கள் தப்பிச்சு போய் ஒருத்தர் மட்டும் மாட்டி அவர் கண்ணாடிலாம் உடைக்கப்பட்டிருக்கு. தாவேகா அப்படிங்கிறது இன்னுமே அதே தான் திரும்ப திரும்ப வருது. நீங்க பக்குவப்படணும், அரசியலமைப்படணும், விசில் ஊதுறது, பேட்டி கொடுக்கும்போது விசில் அடிக்கிறாங்க. அது எவ்வளவு இடைஞ்சலா இருக்கும் பேசுறவங்களுக்கு அப்படின்றது அந்த புரிதல் இல்லை அப்படிங்கிறது குற்றச்சாட்டாக வைக்கப்படுது. வழக்கமா பல குற்றச்சாட்டுகள், பட் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் எப்போ சரியாகும் தாவேகால? தமிழகத்தினுடைய மிகப்பெரிய இரண்டு கட்சிகள் நடக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லலாம்னு தோணுது. சொல்ல தோணுது சார், சொல்லலாம்னு தோணுதுன்னு சொல்ல முடியல. என்னன்னா, நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து ஒரு யூடியூபர், லெஃப்ட் பாண்டின்றவர் ஒரு யூடியூபர், ரெண்டு யூடியூபருக்கு நடக்கக்கூடிய ஒரு போர், அவ்வளவுதான் சார். இதுக்கு மேலே அதில் இன்னும் யோசிக்கணும் சொல்லுவேன். நீங்க லெஃப்ட் பாண்டி அபவுட் சத்யன் ராமசாமின்னு போட்டு தான் வரும். என்னையவே அந்த ஆள் போட்டு அந்த பேச்சு பேசியிருக்கான். அவனுக்குலாம் அறிவே கிடையாதுன்றதை தாண்டி வேற ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம் சார். அப்படிப்பட்ட ஒரு ஆள் லெஃப்ட் பாண்டின்றான். அவன் ஒரு ஆள், அவன்கிட்ட இவன் டாக் டீம் போடுறான். யாரு? சாட்டை துரைமுருகன். இவனுக்காக அறிவு இருக்கிறா? அவர் கட்சியினுடைய ரெண்டு பேரும் பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க சார். அப்படி கட்சியினுடைய தரத்தை நீங்க பாருங்க. இவன் என்னன்னா ஒரு மாநில பொறுப்புல இருக்கான் சார். துரைமுருகன் ஒருமையில என் ஏரியா வந்துட்டு போயிருயா உயிர் அப்படின்ற சார், கெட்ட வார்த்தை நீங்க ஒரு இதுக்காக நீங்க சார், நீங்க உங்க ராம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் லெஃப்ட் பாண்டியை போட்டு ராமனு போட்டாலும் ஏதாவது பேசியிருப்பான். அவன் பேசாத ஆளுவே கிடையாது. அவன் ஒரு கேவலவாதி சார். அவன் இருக்கிறதுலே அதாவது விஜய் கூட இருக்கிறதுலே மலுமட்டத்தனமான மிக முட்டாத்தனமான நிறைய பேர் இருக்காங்க. அதுல மிக முக்கியமானதுல இவன் டாப் 5ல வந்துருவான். யாரு? லெப்ட். அதுல அவன் கூட இவன் சண்டை போடுறது இன்னைக்கு வேற வழி இல்லாம இந்த அகோரி கலையரசன், அப்புறம் அந்த குரூப் இருப்பாங்களே சார், ஒரு நம்ம யூடியூப் தமிழக யூடியூப் வரலாற்றுல இந்த ஷேடி ஏரியா அப்படிலாம் இந்த மஞ்ச நோட்டீஸ் குரூப் இருப்பாங்கல்ல, மஞ்ச பத்திரிகை குரூப் இருக்காங்கல்ல, அந்த திருச்சி சாதனை, அந்த மாதிரி அரசியல் நீங்க ரெண்டு பேரும் சார் இவங்கள போட்டு சாட்டையும் பேட்டிலாம் எடுத்திருக்கேன். அந்த மாதிரி அவரு இருக்கட்டும் சார். என்ன நீங்க அவன் எப்போ ஹைலைட் ஆனது எதை வச்சு சொல்லுங்க? அரசியல் வச்சு ஹைலைட் ஆனானுங்க. நீங்க அவனுக்கு ஃபுல்லா எதுல, அதாவது இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கான் அதுலதான் சார் ஹைலைட் ஆனானு எல்லாம் உண்மைதான் சார். நான் அதாவது ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, உண்மையில நீங்க யோசிச்சு பாருங்க, எதுல ஹைலைட் ஆவீங்க அவங்க எல்லாம் பார்த்தா 3 தடவை சீமான் சாட்டை திருமணம் கட்சி விட்டு வெளில எடுத்தான். அப்பதான் சாட்டை திருமணம் யாருன்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சோம். உண்மைதான் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் மனைவி யாரு வச்சிருக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தது. அதுலதான் சாட்டை திருமணம் ரொம்ப பர்சனலா போய் கண்ணியமா பேசலாம். இல்ல சார், இதுல கண்ணியமே ஒண்ணும் கிடையாது. நீங்க கண்ணியமா இருக்கிறவன கண்ணியம் நான் இவ்வளவு பேசிட்டு இருந்தேன், ஏதாவது கண்ணியம் தவறனா? இதுல கண்ணியமா இருக்கிறவன்ட கண்ணியத்தை பத்தி பேசுறீங்கன்னா பேசலாம். இவங்க கண்ணியமே இல்லாதவங்க. இதுல நான் எதை பாயிண்ட் அவுட் பண்றேன்னா, அந்த வாகனங்கள்ல பொதுக்கூட்டம் நடக்கும் போதே, ஒரு கட்சியினுடைய கூட்டம் நடக்கும் போதே மிரட்டுறது, பேசுறது, அப்பவே அவர் அதை பேசும்போதே சாட்டை துரைமுருகன் பேசுறாரு. இந்த பேச்சுலாம் எங்கிட்ட வச்சுக்க, நான் பேசாம வந்தேன் பேசணும்னு பேசிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு அதோட முடிஞ்சிடும். நீ இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நான் இறங்கி செய்வேன். ஒரு கட்சி ரீதியா பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இல்ல சார். இப்போ இவன் பெரிய பெடல் காசோ, அவன் பெரிய சேக்கு வர மாதிரி அவனுடைய ஒரு போராட்டத்தை இவன் தடுத்து நிறுத்துற மாதிரி அவன் சார் 2 பேரும் வெட்டி போயில சார். இவன் மேடை போட்டு இன்னைக்கு நேரத்தான் கத்திக்கிட்டு இருக்கான். 15-20 வருஷமா கத்திக்கிட்டு இருக்கானு. எத்தனை 2009 கட்சி ஆரம்பிச்சாரா சீமான்? 2009 சீபாத்திர அந்த கட்சியை தந்தி டிவில பார்த்தோன்னா புடிங்கிட்டு வந்தாரு. அந்த கட்சியை புடிங்கிட்டு வந்து நடத்திட்டு இருந்தாரு. அந்த 2009 கிட்டத்தட்ட இப்ப 16 வருஷமா கத்திக்கிட்டு எல்லா இடத்துலயும் மேடை போட்டு கத்திட்டு தான் இருக்காங்க. ரைட்டுங்களா? சரி, இவனு அதாவது சரி, இது மாதிரி ஒரு மேடை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மேடையில இவ்வளவு தூரம் கர்ஜிச்சுக்கிட்டு இருக்காரு, ஒரு மனிதர் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம இடைஞ்சலா போக கூடாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தாவேக்கால வந்துட்டு மூளை இருக்கா சார்? நீங்க சார் செங்கோட்டையன் பேசிக்கிட்டு இருக்காரு சார். செங்கோட்டையன் பேசிக்கிட்டு பின்னால விசில் அடிச்சுட்டு இருக்காங்க. அவருக்கு அப்படியே காண்டாது சார். செங்கோட்டையன் மேலே ஏறி ஒரு இடத்துல சொல்றாரு, எப்பா விசில் அடிச்சுட்டு இருக்கீங்க, ஓகே நமக்கு விசில் ஒதுக்கி இருக்காங்க, யாராவது ஒரு வயதான முதியவர் இருந்தாருன்னா அவர் பின்னாடி போய் விசில் அடிக்க கூடாது, யாராவது ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி போய் விசில் அடிக்க கூடாது, பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி போய் விசில் அடிக்க கூடாது. இதெல்லாம் அங்க ஒருத்தன், சார் நீங்க இதெல்லாம் சொல்லுவீங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்றான். செங்கோட்டையன் பேசுறாரு மேடையில. இன்னொருத்தன் மாவட்ட பொறுப்பாளர் போல அவன் மைக்க வாங்கி, வேற என்ன விஜய் சரவணன் நினைக்கிறேன் பேரு, மேல ஏறி இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி பேசுறான். கட்சியில உள்ள முக்கிய பொறுப்புல இருக்காரு. அவரு சொல்றதே கேட்க தயாரா இல்ல. இவனுங்க வண்டி எடுத்துட்டு போகலன்னா தான் சார் பிரச்சனை. போனா என்ன பிரச்சனை? உங்களுக்கு போகலன்னா தான் பிரச்சனை. அதனால இதெல்லாம் ரெண்டு வடிகட்ட தற்குறி. இவன் இந்த கட்சியில ஒரு தற்குறி, அவன் அந்த கட்சியில ஒரு தற்குறி. இதுல தலைமுறை வேற. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு ஊருக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டுல முக்கியமா தமிழக மக்களை காப்பாத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு செயலை செஞ்சுட்டு, இந்த இரணியன் மாதிரி வாத்தக்கூடிய இரணியன் மாதிரியும், யாரு நம்ம சந்திர கடத்தல் வீரப்பு மாதிரி ஒரு தலைவர் வேற. அந்த நாய் எங்கேயாவது குடிச்சிட்டு எங்கேயாவது படுத்துருப்பாங்க, கூப்பிட்டுவாங்க சார். அவனை கூப்பிட்டு பிடிச்சா முடிஞ்சு போச்சு சார். இவங்க 2 பேரும் ஒரு ஆளுன்னு நம்ம ஒரு 10 நிமிஷம் செலவழிச்சது வேஸ்ட்ன்ற அளவுக்கு யோசிச்சுட்டு சார். பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களே.